ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்கோம். நேற்று போட்ட வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, நேப்பியார் பிரிட்ஜை வந்து எப்படி செஸ் போர்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்துருப்பீங்க. எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44வது ஒலிம்பியாட் வந்து இங்கே நடக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம சென்னையில் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு தட் அந்த செஸ் நடக்க போகுதுல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த மாதம் 28ஆம் தேதி வந்து இந்த செஸ் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. நம்ம வந்து அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நியர்லி மகாபலிபுரத்தில் தான் போய் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃபேமிலியாக தான் போகிறோம். ஆஸ் ஐ செட் பிஃபோர், நம்ம யாவே காஸ் சேனலில் வந்து டிரைவ் வித் ஹெக்ஸா என்ற எபிசோடில் வந்து இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம். ஓகே, நம்ம ட்ராவல் நீங்கள் கூட வாங்க, பார்க்கலாம் என்னென்ன வருதுன்னு. ஓகே, வாங்க போகலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க ரூட் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் மவுண்ட் ரோட், கோட்டூர்புரம் வழியாக நம்ம அங்கே இப்போ ரீச் ஆக போகிறோம். அந்த பூஞ்சேரின்ற ஒரு இடத்த நம்ம ரீச் பண்ணோடனே ஃபுல்லாகவே பேனர்ஸ் தான். லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெல்கம் பண்ணுறதுக்கு 188 கண்ட்ரிஸ், 44th செஸ் ஒலிம்பியாட், செஸ் இன் தமிழ், வணக்கம் தமிழ்நாடு. ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க நீங்கள், இதுதான் வந்து ஷெரட்டனோட 4 பாயிண்ட்ஸ் கான்ஃப்ளன்ஸ் ஹோட்டல். இது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்து லாஸ்ட்டில் தான் கிடச்சிது. ஸோ அவங்க போய் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த செஸ் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, அட்லாஸ்ட் வந்து நம்ம இங்கே செஸ் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். இங்கே தான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு அங்கே என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, okay, 188 countries, 2000 plus players and மிகப்பெரிய செஸ் சாம்ராஜ்யமே இங்கே வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய காரியம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது என்ன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஷெரட்டன் ஹோட்டல். அதில் வந்து கான்ஃபரன்ஸ் ஹால் 1 and 2 இது ரெண்டுத்துல தான் இந்த வந்து செஸ் கேம்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது செமையாக இருக்குது. இந்தியாவிலே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இன் தமிழ்நாடு. இது வந்து நம்ம தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் வந்து இங்கே நடக்குது. அது ஏன் நடக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 இன்டர்நேஷ்னல் செஸ் பிளேயர்ஸும் நம்ம சென்னையில் தான் இருக்காங்க. ஒன்று ஆனந்த் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகனானந்தா. 2 பேருமே நம்ம சென்னை பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடோட கேபிட்டல் ஆனால் சென்னையில் இது நடக்குது. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புஞ்சேரி மகாபலிபுரம் தாண்டி 1 கிலோமீட்டரில் புஞ்சேரின்ற ஒரு இதில் தான் நடக்குது. எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து வெல்கம் தான் இங்கே.
நீங்கள் எல்லாமே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ளே தான் இப்போ ட்ரையல் வெர்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தரும் இதில் ஜெயிக்க அடுத்தடுத்த பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகி வராங்க. ஓகேங்களா? இது நியர்லி பார்த்தீங்கன்னா 2000+ பிளேயர்ஸ் 188 கண்ட்ரீஸ் போல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் இன் திஸ் வீடியோ. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா செஸ் ட்ரையல் மேட்சஸ் நடக்கிற இடம். ஹால் 2ல் வந்து நம்மளை அலோவ் பண்ணல. ஹால் 1ல் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் உட்காரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இடம் இருந்துச்சு. அங்கே போய் தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் எடுத்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பீப்புளுக்காக நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த பீப்புள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து ட்ரையல் மேட்சஸ்லேருந்து எல்லா மேட்சஸுமே இங்கே தான் நடக்குது. என்னென்னா இதில் ஜெயிக்கிற பர்சன்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. இங்கே வந்து பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய ஒரு மனுஷனை வந்து ஜெயித்தான். அந்த இதுதான் வந்து இங்கே ஒரு ரிமார்க்கபிளான ஒரு அந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே வந்து செஸ்க்காகவே வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாக்ஸ்லாம் பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே வந்து பேனர்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் வந்து வரப்போகிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வந்திருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வர வழியிலே லாக்டவுன் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சோழிங்கல் இருக்குது. அந்த இடத்துல வந்து நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது தான் இந்த இதில் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் அந்த செஸ் விளையாடுற இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம லாக்டவுன் சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம பிரியாணி வாங்கிட்டு சோழிநல்லூரில் லாக்டவுன் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அங்கே பிரியாணி வாங்கிட்டு இப்போ நம்ம சாப்பிட வந்தாச்சு. காரில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். செம்ம ஸ்பாட்டு. இது காணாத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா தான். அப்படியே நம்ம காரியம் காட்டினா நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் போகலாம். ஓகே, இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவர் தான் ஜோஷ்வா. நம்மளை இவ்வளோ நேரம் வந்து வீடியோ எடுத்தது இவர் தான். ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தது என் ஒய்ஃப். செமையா இருக்குல்ல? எங்கடா கேசரி? கேசரி